கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:15 தேவத்தோடு இந்த செய்திகளே கடந்ததும். யோசனையே பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வாழவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகவல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. வழி நடத்த மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெளியே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. தேடியமை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினம் தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னிப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா. உறுதியான அடித்தளமே, ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூளை கல்லே, ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90வது அதிகாரத்துல 15வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90:15 14-15 இந்த 2 வசனத்துக்குள்ள தேவனுடைய கோபம் முடிஞ்சிருச்சு. 11வது வசனத்துல உமது கோபத்தின் வல்லமை, அந்த வல்லமையை பார்த்துட்டாரு மோசே. ஆண்டோடைய எல்லா முகங்களும் இருக்கு. கோபமாக எப்படி இருப்பார், கிருபையா இருந்தால் எப்படி இருப்பார், இரக்கமா இருந்தால் எப்படி இருப்பார், தயவு இருந்தால் எப்படி இருப்பார், எல்லா முக கோணங்களும் அவருக்கு தெரியும். அதனாலதான் இங்க சொல்றாரு, அந்த ஞான இருதயம் உள்ளவர்களாக இருந்துட்டு 14வது வசனத்துல 14-15 2 வாசிக்கிறேன். என்ன போன வாரம் 14 ஆச்சு. நாங்கள் எங்கள் வாழ்நாளாம் களி கொண்டு மகிழும்பை. வாழ்நாள் எல்லாம், அந்த வாழ்நாள்ங்கிறது இதுவரை அப்படின்னு கேட்டீங்கன்னா பலத்தின் மிகுதினால் 90. இந்த 80 முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. இனி இருக்கிற நாட்கள்ல நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது வசனத்தை வாசிக்கிறேன். இதான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக மகிழும்படி. இந்த மகிழ்ச்சிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அது மாறிக்கொண்டே இருக்கும். ஏன் அது மாறிக்கொண்டு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். கிடையாது. அவங்க வாழ்நாள் முழுவதும் பணம் 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 ஓடி 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 அவங்களுக்கு வயதாகும்போது பல நோய்கள் வரும். அந்த நோய்கள் வரும்பொழுது
அவங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் அதுக்காக சம்பாதிப்பாங்க. ரொட்டீன் லைஃப், இந்த நேரம் நான் இதை செய்யணும், இந்த நேரம் நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்நாள் கூட சந்தோஷமா இருப்பாங்க. சரி, இப்ப இந்த 2 காரியத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று, சிறுமை படித்தன நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். 2 பாதை. ஒவ்வொரு மனிதருக்கும் சில பாதை வழியா ஆண்ட கொண்டு போகும். எனக்கு ஒரு சகோதரி தெரியும், அது கணவன் புதியதா குடிச்சு 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 அந்த அம்மா ரோட்ல போட்டு விதிக்கிற நான் என் கண்களால் பார்ப்பேன். ரோட்ல போட்டு விதிப்பான். எப்பவுமே ரோட்ல இருந்து கத்து 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 கத்துன காட்டிட்டு அந்த அம்மாவுக்கு அவமானமா இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படிங்க, அவனால செத்துட்டான். இப்ப இந்த அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்குமா வருத்தமா இருக்குன்னு கேட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? செத்து போயிட்டாங்கிற ஒரு நிம்மதி அடி கிடைக்காது நிம்மதி. ஆனா இப்ப அந்த அம்மாவுக்கு கணவன் இல்லை. அது ஒரு வகையான வருத்தம். அது ஒரு பாதை. இந்த பாதையை தான் நம்ம பார்க்கிறோம். சிறுமைப்படுத்தின நாட்கள் அது ஒன்று. அடி வாங்க சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்டவர்கள். ஐயோ, இந்த அம்மாவுக்கு கணவன் இல்லை, அது ஒரு துன்பப்படுற நாட்கள். கணவன் அம்பாவே கடைசி வேலை வச்சிருந்து ஒரு நாள் இறந்துட்டாருன்னா அது வேற கதை. ஆனா குடிச்சு கத்து 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 கத்தி ஆடி ஆடின்னு அடிச்சு கிடைச்சது 3 பிள்ளைகள் அந்த ஆள் மூலமாக. மீது எல்லாமே துன்பத்தின் நாட்கள். சரி, கண்ட வருடங்களுக்கு. இப்ப இந்த வருடங்கள் எத்தனை வருடம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 38 வருடங்கள். உங்களுக்கு எப்படி எது தெரியும் அப்படின்னு கேட்டாங்க, பைபிள் தான் நான் காட்டுறேன். உபாகமம் எடுத்துக்கோங்க, 2வது அதிகாரம் 14வது வசனத்துல உபாகமம் 2:14 30. யுத்த மனுஷரான அந்த சந்ததிகளை எல்லாம் கர்த்தர் தங்கள் ஆணையிட்டபடியே பாளையத்தை நடுவிருந்து மாண்டு போக. யுத்த மனுஷனுக்கு என்ன நினைத்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு எதிராக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. மோசைக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எகிப்துல எங்களுக்கு பிரேத புலி இல்லை என்னையா, நீ எங்களை இங்க கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு மோசமாக ஒரு யுத்தம் பண்ணாங்க ஆண்டவருக்கு விரோதமாக. விட்டு புறப்பட்ட முதற்கொண்டு ஷெரெத் ஆற்றை கடக்க மட்டும் சென்ற காலம் 38 வருடங்கள். அதாவது 40 வருஷம் வாழ்ந்தத்தில் நடந்தாங்க. இந்த பாயிண்ட் வந்து 38 வருஷம். யுத்த மனுஷர்கள் எல்லாம் ஜனத்தின் நடுவிலிருந்து செத்து தீர்ந்த பின்பு அங்க வெயிட் பண்ணுவாங்க. என்ன வெயிட் பண்ணுவாங்கன்னா, நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு யுத்த புருஷர்கள் இருக்காங்க, இவங்க யுத்தம் பண்ணி இதுல ஒரு ஜெயம் கிடைக்கணும், பாசிபிலிட்டியே கிடையாது. அதனாலதான் ஆண்டவர் அவங்களோட பாதையில கொண்டு போறாரு. அந்த பாதையில போகும்போது இதுதான் ஆட்டுவாங்க. கர்த்தர் என்னை நோக்கி, நீ ஆர் பட்டணத்துக்கு மோவாப் எல்லை மட்டும் கடந்து வந்து அம்மோன் புத்திரருக்கு எதிராக சேரப் போகிறார். நீ அவர்களை வருத்தப்படவும் போர் செய்ய வேண்டும். அம்மோன் புத்திரர் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு பங்கு வச்சுட்டாங்க. இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் லோத்துடைய சந்ததி. ஒருத்தருக்கும் ஒரு எல்லையை கொடுத்தாங்க. அந்த எல்லைகள் தான் அவங்க இருக்கணும். அதை விட்டு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு. ஆனால் அவங்களோட யுத்தத்துக்கு போகாதேங்க. அம்மோன் புத்திரருக்கு தேசத்திலே ஒன்றும் சுதந்திரமா கொடு. அதை லோத் புத்திரருக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கு. லோத் ஆபிரகாம் இந்த லோத்துக்காக ஜெபம். அந்த லோத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டியது. சரி, இதுதான் பாதை. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 25வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 2:25. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உனக்குள்ளே திகிலும் பயம் அடையும்படி செய்ய இதை நான் உனக்கு சொல்றேன். இப்ப ஆண்டவர் ஒரு பாதையில கொண்டு போறாரு. அந்த பாதை முத்தம் இருக்கும். மற்றவர்கள் மோசை பார்த்தா பயம் இருக்கும். அப்ப நல்லாதான் இருக்கும். ஆனா ஓர பாதை யுத்த பாதை எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க. சொல்றாரு, தொடங்குவேன். அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு ஒன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். ஒன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள். இது தேவனுடைய வல்லமை. ஒரு மனிதன் மோசைக்கு ஆண்டவர் துன்பப்படுத்த நாட்களுக்கு ஈக்குவலாக நீங்க சந்தோஷப்படுத்துங்கிறாரு. அந்த பாதையை தான் நம்ம பார்க்கணும். சரி,
இதுல திகில் பயம் அடைவதற்கு ஆண்டவர் தன்னுடைய கோபத்தை விட்டுட்டார். கோபம் புரிஞ்சிருச்சு. சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதன் மூலமாக தேவ கோபம் எப்படி முடிந்தது நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 30வது அதிகாரம் 5வது சங்கீதம் 30:5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. கோபம் ஒரு நிமிஷம், அந்த நிமிஷம் கூட வினாடி தான். நிமிஷத்துல இருந்தாலும் நம்ம கஷ்டமாயிடும். ஒரு ஊழியக்காரர் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்றாரு, மறக்க. ஆண்டவர் சிகப்பு கலர் கூலிங் கிளாஸ் போட்டு தான் நம்மளை பார்க்கலாம். அதுங்க சிகப்பு கலர் கூலிங் கிளாஸ் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வழியாக நம்மளை பார்க்கலாம். சிகப்பு கூலிங் கிளாஸ் போட்டு பார்க்கலாம். அந்த கூலிங் கிளாஸ் நம்ம பார்க்கறதால, ஐயோ என் பிள்ளை, இவனுக்காக என் குமாரனாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை செஞ்சு இருக்கிறான். இந்த கோபம் அப்படி பறந்துடும். அதான் சிகப்பு கலர் கூலிங் கிளாஸ். மறக்காது பாருங்க. சாயங்காலத்திலே அழுகை தங்களுக்கும் விடிய காலத்திலே களிப்பு உண்டாது. அழுகை களிப்பாக மாற்ற செய்கிற நம்முடைய ஆண்டவர். அழுகை ஒரு வினாடி அந்த தலைகளை மாற்றிடுவார். சரி, அடுத்து பாருங்க 11வது வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு. சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணிடும். புலம்பல் ஆனந்த களிப்பு. கோபம் போயிடுச்சு, புலம்பலும் போயிடுச்சு. நம்ம புலம்பலுக்கு ஒரு புஸ்தகமே இருக்கு, எரேமியாவின் புலம்பல். எரேமியா தான் போன பாதையை புலம்பல் சொல்லி 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 சொல்றாங்க. ஒவ்வொரு வாக்கியம் கண்ணீர் சித வைக்கும். ஆனா அந்த புலம்பலை எப்படி மாற்றுவேங்கிறானா, ஆனந்த களிப்பாக மாற்ற பண்ணிடு. என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ரட்டை கலத்தி போட்டு மகிழ்ச்சியின் கட்டினால என்னை கட்டினார். ரட்டு பயிற்சி மகிழ்ச்சி நாங்கள் தேவனால் கூடும், மனிதர்களால் கூட. மனிதர்கள் இந்த பாதையில போகும்போது அவங்க சூசைட் பண்ணி செத்துக்கிறாங்க. டொயோட்டா அப்படின்னு ஒரு கம்பெனி அவங்களுக்கு தெரியும், கார். அதில் அந்த டாப் மேன் அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் செக்ஷன் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ். அவர் தன்னுடைய ஆஃபீஸ் 4வது ஃப்ளோர். அவருக்கு ஏதோ பிரச்சனை வந்துச்சு. அவர் அங்கிருந்து கீழே குதிச்சு செத்துட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அவர் என்ன நினைச்சார்னா, இந்த பிரச்சனை என்னால் வெளியே வர முடியும், மரணம் தான் எனக்கு சொல்யூஷன். சரி, 2வது குறிப்பு 6 குறிப்பை பார்க்க போகிறோம். 2வது குறிப்பு சங்கீதம் 126. சங்கீதம் 126. கோபம் எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினால், நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லியிருக்கிறார். பெரிய காரியம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இல்லைங்க, காரியத்துல பெரிய காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கக்குறையில தானியேலை தூக்கி போட்டார். ஆனா அதை போடுறதுக்கு முன்னாடியே தேவதூதனை அனுப்பி அந்த வாயை கட்ட வச்சார். என்னுடைய வாழ்க்கையில தூத்துக்குடியில ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மேனேஜர், அவரு பல வருஷமாக குடிச்சு நான் வாழ்க்கையை நாசமாக்கி இருந்தார். இப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நம்ம சென்னையில போய் அந்த ஒரு மறு வாழ்க்கை சென்டர் இருக்கு, கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கு அப்படின்னு நான் அவர் மனைவி அந்த மேனேஜர் 3 பேர் நாங்கள் போகிறோம் சென்னை. நாங்கள் போன ஹோட்டலில் ரூம்ஸ் கிடையாது. நாங்கள் ரூம் இல்லாட்டாலும் எங்களுக்கு பிடிச்சி ட்ரெஸ் மாத்திரக்கு ஒரு இடம் கொடுங்க நினைக்கிறேன். அதை போட்டாங்க. இல்லை விருந்தெல்லாம் நமக்கு தெரிஞ்சதில்லை. நாங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படியே நேராக அந்த நாங்கள் போய் அவரை கொண்டு போய் நாங்கள் அட்மிஷன் போட போகணும். அப்போ அவருடைய மனைவி டாக்டர் ஏன் இந்த தானியேலுடைய சிங்கப்பகையில் ஆண்டவர்களை போட்டாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 10 நாள் அவர் இருப்பார், அதுக்கப்புறம் பதில் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு.
எப்படியோ பேசல அதை போய் அதை ஃபெயிலியர் ஆகிருந்தாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் அந்த வெற்றியை கொடுத்தாங்க. இன்னைக்கு வர நான் வருஷம் ஓடிடுச்சு. அப்போ அந்த அம்மா எனக்கு சொன்னீங்க, நான் ஒரு கேள்வி கேட்டேன், இதில் ஏன் சிங்கக்கட்டியில் போட்டான்னு சொல்லி நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் 10 நாள் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு வர அந்த சிங்கத்தை வாயை கட்டி போட்டாங்க. அப்போ நம்முடைய பாதையில் கர்த்தர் பெரிய காரியம் இருக்கு. சாதாரண கதை கிடையாது, இது பெரிய காரியம். கர்த்தாவே தெற்கத்தை வெள்ளத்தை திருப்பது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பி, இது ஆண்டவர் கொண்டு போகிற காரியத்தில் பெரிய. அப்ப 2வது வாய் நகைப்பு, சிரிப்பு, நகைப்பு. சரி, 3வதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் கொண்டு போகிற பாதையில எப்படிப்பட்ட பாதையின் வழியாக அவர் கொண்டு போகிறார், அந்த கோபம் எப்படி மாறுகிறது. ஏசாயா 12வது அதிகாரம் 1 வசனம். ஆண்டுடைய கோபம் வீழ்ச்சி, மகிழ்ச்சி வந்து அதுக்கு நாம் என்ன செய்யணும் அக்காலத்திலே. அதாவது அக்காலங்கிறது என்ன காலம்னா, தேவன் கோபம் போய் நமக்கு மகிழ்ச்சி வந்த காலம். நான் உண்மை துதிப்பேன். இது எவ்வளவு காலம் ஆண்டோட துதிக்கிறீங்களோ, துதிக்க 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 ஆண்டவர் கிருபையை கொடுத்துட்டே இருப்பார், கிருபையை கொடுத்துட்டே இருப்பார். அப்பாடம் பணிவே என்னாலும் துதியே அம்மை அன்று யாரை பாடுவேன், எதையா வந்த நண்பு வெள்ளம் பொங்குதே, நெருக்கத்திலே அம்மையாலைத்தேன் நெருங்கி உதவி என கழித்தீர், இசைக்க சங்கம் நடந்திடாமல் தீவிரமாக வந்து என்னை காட்டி பார்த்துக்கணும். நான் உண்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாக இருந்தேன், ஆனாலும் என் கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றுகிறீர். அம்மா பையன் தப்பு போது அடிப்பார் பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கப்புறம் தேற்றும் போது அந்த பிள்ளைக்கு அம்மா கொடுத்த சண்டை எல்லாம் மறந்து, அதனால அடுத்த வருஷம் சூப்பரான ஏதோ தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா. பயம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிக்ஷையில வந்துச்சு, கோபத்துல வந்துச்சு பயம். ஆனா இப்பொழுது நான் எப்படி பேர் நம்பிக்கையா இருப்பேன். ஏன் நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்யும், என்னை துதிக்க வைக்கிறார். ஆண்டவர் நான் துதிக்க 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 ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்துட்டே இருப்பாரு. பயப்படாமலும் நம்பிக்கை இருக்கும். கர்த்தராகிய யெகோவா என் பலன், என் கீதமானவர், அவரே எனக்கு 3 காரியம். என் பலன், அந்த பலன் நான் ஏற்கனவே நான் சொன்னேன். இஸ்ரேல் மக்கள் ஒரு பாதையில கொண்டு போய் கானான் தேசம் போய் சேர வர ஒரு பாடான பாதை. அந்த பாதையின் வழியாக போகும்பொழுது அவருக்கு என்ன கிடைச்சிருக்காங்கன்னா மரணம். ராணுவ வீரர்களுக்கெல்லாம் மரணத்தை கொடுத்துக்கிட்டு யார் யாரெல்லாம் முறுமுறுக்கலையோ, நல்லா கேட்க, யார் யாரெல்லாம் ஆண்டவரை முறுமுறுக்கலையோ அவரை மாத்திரம் கொண்டு போய் சேர்க்கிறார். 3வது, நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை கொண்டு, மகிழ்ச்சியோடு தண்ணீர். அதுல மகிழ்ச்சியோட தண்ணீர் அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு பாதையில போயிட்டு ரொட்டீனா இருக்கும், இதே போயிட்டு 2வது நான் ரட்சிக்கப்பட்டேன். 2007 வரை ஒரு ரொட்டீன் லைஃப். அந்த ரொட்டீன் லைஃப்ல 7ங்கிற பூரணம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் ரட்சிப்பின் ஊற்றல் ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அது என்னுடைய மகளுடைய திருமணம் நடந்துச்சு. ஸ்டீவ் ஏன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் என் மகளை உயர்த்தியதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பெரிய காரியம், ரொட்டீன் கிடையாது, பெரிய காரியம். அக்காலத்தில் நீங்கள் சொல்வது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். இதுதாங்க நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, சாட்சி சொல்கிறவா. கவிதா சிஸ்டருடைய மகன் வந்தா ஒரு 4 நாளைக்கு ஒரு சர்டிஃபிகேட் டாக்டர், என்னுடைய பாண்டை முடிச்சாச்சு, இன்னைக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போல போய் அப்ளை பண்ணுமா, அங்கே இருந்து ஃபாரின் போகுமா, பார்த்தீங்களா, ஒரு பாதை, கஷ்டமான பாதை முடிச்சாச்சு. சம்பாதி பெரிய ஆளாக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகும், தியானங்களுக்குள்ளார்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது பிரஸ்தமாக. சரி, இது 3வது.
நாலாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். ஆண்டுடைய கோபம் முடிந்ததுடைய அர்த்தம் என்னன்னா, ஏசாயா 40வது அதிகாரம் 1 வசனம். என் ஜனத்தை ஆற்றுங்கள் பேச்சு, எருசலேமோடு பட்சமாக பேசி அதன் போர் முடிந்தது என்றும், அதன் போர் ஆண்டவருக்கு இஸ்ரவேல் தேசத்தோடு ஒரு பரிசுத்தம் பாவம் கூட அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று. அது சகல பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் கையிலே ரட்சிப்பை அடைந்து தெரிந்தது என்று கூறுங்கள். இதுதான் கிளியரன்ஸ். அந்த கிளியரன்ஸ் நடக்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுங்கள், அவாந்திர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை அவாந்திர வழி. நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத பாதை வந்து அவாந்திர வழி. நான் 2வது ரட்சிக்கப்படும்போது எனக்கு ஆண்டவர் இப்படி என்னை ஆசிரிப்பார் நான் நினைக்கிறேன். முதலிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்னர் உங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட என்னென்னலாம் ஆசிரம் எனக்கு தெரியாது. அதான் அந்த கூட பள்ளமெல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகள் கொண்டும் தாழ்த்தப்படும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இந்த பாதை. அதற்கு காரணம் ஓர் முடிஞ்சிருச்சு. நோ வாட். சரி, 61வது வசனத்துல அடுத்த குறிப்பா பார்க்கப்படும். ஏசாயா 61:3. திரும்ப நான் சொல்றேன், வசனத்தை வாசித்து பிறகு போகிறோம். சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். தேவனில் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த மகிழ்ச்சிக்கு எப்படி அந்த மகிழ்ச்சி நம்ம கேட்டா, சப்ஸ்டிட்யூட். ஒன்றுக்கு பதில் இன்னொன்று, ஒன்றுக்கு பதில் இன்னொன்று. வாசிப்போமா? 3வது ஏசாயா 61:3. சியோனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தும். சியோனிலே, அந்த சியோங்கிறது நாம் போக வேண்டிய அந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம். இந்த பாதையில போகும்போது துயரப்பட்டவர்களுக்கு துயரம், வேதனை, கஷ்டம், ஒவ்வொரு பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளாம் வாயவே திறக்க. அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இவ்வளவு நாள் சாம்பல் இருந்துச்சு, தேவ கோபம் இருந்துச்சு, துன்பத்தை கண்ட வருஷம் இருந்துச்சு, சிறுமைப்பட்ட நாட்கள் இருந்துச்சு. அதற்கு பதிலாக கொடுக்கப்படும் சிங்காரம். சிங்கார மாளிகையில் ஜெயத்திரங்கள் பாடிடுவோம், சீயோன் மணவாளனோடன் ஆனந்த பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோம். அங்கே அலங்கார மகிமையில் கிரீடங்கள் சூடி அன்பரை வாழ்த்திடுவோம். இதுதாங்க பாதை, சிங்கார பாதை. சிங்காரமா இது ஒன்று. 2வது பாருங்க, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். துயரம் ஆப்போசிட் ஆனந்த தைலம். இந்த ஆனந்த தைலம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற பாதை ஆனந்த தைலம். இன்னைக்கு எனக்கு ஒரு ஆனந்த தைலத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சாயங்காலம் விருதுநகர் வந்து சேர்ந்து அப்புறம் ஒரு ரொட்டீன் லைஃப். அந்த ரொட்டீன் லைஃப்ல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் யாருக்கு? அடுத்து பாருங்க, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதி முறை. ஒடுங்கின ஆவி. இந்த ஒடுங்கின ஆவி உலக மக்களுக்கு வரும்போது அவங்க கதை முடியும். நீ எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது, அவங்க முடிச்சிருவாங்க. அதற்கு பதில் அவர் கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துதியின் உரை. அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்ன பண்ணுவாங்க. சரி, இது 5வது. கடைசியாக ஒரு குறிப்பை பார்த்து நம்ம முடிக்கணும். அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 31வது அதிகாரம். ஆண்டுடைய கோபம் முடியுது, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அந்த பாதைக்கு பாரு என்னன்னா, சிறுமையான நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள். இதற்கு பதில் சந்தோஷம். வாசிப்போமா? எரேமியா 31வது அதிகாரம் 16வது வசனத்துல, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கு. பலத்தவன்கிறது ஒரு ஆதரவு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலத்தவன். ஒரு குடி பழக்கத்துக்கு இருக்கிறவனுக்கு என்ன பலத்தவன்னா, அந்த சாராயங்கிற ஒரு ஆவி அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம எம்டி ஆகி
குடும்பம் ரோட்டுக்கு வந்துடும். அது பலத்தவன் அவன் கைக்கு நீங்களாக்கி மீட்டும் போது இவனுக்கு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆன்லைன் பிரேயர் கொச்சின்ல முகாம். அப்ப ஆபிரகாம் ராஜபாண்டியன் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் தங்கியிருக்கிற ஹோட்டல்ல ஒரு மாலா மாதிரி காரை பார்த்து கால் பண்ண குடிச்சு போட்டுட்டாங்க. நம்ம ஜோம் பண்ணா ஆண்டவன் ஆவியை நீக்குவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாராவது ஒருத்தங்க குடிப்பழக்கத்துல இருந்து ஆண்டவர் அவங்க விடுதலை கொடுத்து அவங்க ஜோம் பண்ணணும். நான் இருந்துட்டேன் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன். முடிச்ச உடனே அவர் ஆபரம் ராஜ்கிறது ஒரே சந்தோஷம். நம்ம டாக்டர் குடிச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஆவி, அதான் நம்ம பார்க்குறோம். அவனிடம் பலத்தொண்டை கைக்கு அவனை நீங்களாக்கி விட ரொம்ப தெரிஞ்ச ஒரு குடிப்பழக்கத்தில் இருந்து அவருக்கு ஒரு ஜாண்டிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுலேயும் அவரால் வெளியில் வர முடியாது. அதுக்கப்புறம் கேன்சர் நோய் வந்து ஒரு 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு அவர் மறித்தார். அதான் 12ஆம் வருஷம். இப்படி விடுதலை கொடுத்த உடனே அவருடைய வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக நிறையும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, அவர் உட்கார்ந்து சீயோன் மூச்சியிலே என்பிரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, கர்த்தர் அருளும் கோதுமை, கோதுமை கோதுமை மணி இளத்தலை விழுந்து மறுத்தாலை ஒழிய அது தனியாக மறுத்தாச்சா பலன் நம்மலாம் கோதுமை மணி ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் நமக்கு இந்த ஜெயத்துக்கு நம்பர் 1. 2வது திராட்சை ரசம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், திராட்சை ரசம், இது வந்து நமக்கு கெம்பிருக்கு. 3வது எண்ணெய், எண்ணெய்கிறது பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய். ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்குட்டிகள்ங்கிறதுனா நீங்களாம் ஆட்டுக்குட்டிகள். என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக. நீங்களாம் யாரு? ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள். கன்று குட்டிகள், இந்த கன்று குட்டிகளை நம்ம வாசகத்திலிருந்து காட்டணும். எடுத்துக்கலாம்னா கன்று குட்டிகளை நம்ம காட்டணும். மல்கியா 4வது அதிகாரம் 2வது, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதி சூரியன் உதிக்கும், அதன் சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். கொளுத்த கன்று துன்மக்களை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் கால் உள்ளங்காலின் கீழே சாம்பராய்ப்பார். இதெல்லாமே ஒரு விடுதலையை கொடுத்த கடவுளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்பதாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கும். அவருக்கு இனி தோய்ந்து போடும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் ஆத்துமா 2 காரியம் சரியில்லை. சரீரத்திற்கு பலன் பெறும். ஆனால் அவர்கள் எப்படி வருவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 31:9, அழுகியோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். அதுதான் பயன். அவர்கள் வழி நடத்துவேன். அவர்கள் தண்ணீர் உள்ள நதிகளே இடராமல் நடக்கப்படுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்ராம் என் சிரேஷ்ட பொருத்தம் நான் இருக்கிறேன். ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90வது அதிகாரம் 11, தேவதீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக ஜெபித்து முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நீங்கள் நல்லவர், எங்களை ஆசீர்வதிக்கிற துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.